ஏங்க இது ஏதோ வந்து ஒரு விவசாயிக்கும் ஒரு கல்யாண மாலைக்கும் ஒரு மற்றவங்களுக்குமோ உள்ளது கிடையாதுங்க. இப்போ நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, இந்த சம்பாத்தி எதுக்கு? நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து கொடுக்குறோம், எல்லாம் சரி. அந்த பிள்ளைங்க எங்க வாழும்? அது வாழ்றதுக்கான சுற்றுச்சூழல் எங்க இருக்கு? உலக சுகாதார மையம் என்னதான் சொல்லுது? உங்களுடைய குழந்தை நாளைக்கு உயிரோடு இந்த மண்ணில் இருக்கணும் அப்படின்னா எல்லா உயிர்களும் இங்க ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மளால வாழ முடியும் அப்படிங்குது. அப்படின்னா அதுக்கு இயற்கை விவசாயம் மட்டும்தான் தீர்வு. பல்லுயிரும் வாழ்றோம்னா இயற்கை விவசாயம் பண்ணாதான் முடியும். அப்ப இயற்கை விவசாயம் இருக்கணும்னா இயற்கை விவசாயி இங்க வாழணுமா இல்லையா? அவருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அந்த இயற்கை விவசாயி இங்க வாழணும் அப்படின்னா அவருக்கு வந்து சஸ்டைனபிள் இன்கம் தொடர்ந்து லாபகரமா இருந்தாதான் அவர் இயற்கை விவசாயத்துல இருப்பார். ஆனா நம்ம அதை பத்தி தான் கவலைப்படுறதே இல்லையே. அப்போ நமக்கு உணவு காசு கொடுத்தா வந்துடும் நினைக்கிறோம். இன்னைக்கு கொரோனாவுக்கு அப்புறம் உலக நாடுகள் எல்லாமே, அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, எல்லா நாடுகளும் வந்து இன்னைக்கு ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில எடுத்து அவங்க எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாட்டில் தான் என்னன்னா அதை பத்தியான ஒரு இதே இல்லாம இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ நமக்கெல்லாம் உணவு வந்துடுச்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து எத்தகைய செயல் அப்படின்னா, நம்ம பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி கடைசியா நம்மளே அந்த பிள்ளைங்களை கழுத்தறுத்து கொள்றது மாதிரி ஒரு சுற்றுச்சூழலை நாம வீணடிச்சுட்டு நம்ம பிள்ளைக்கு எத்தனை சொத்து சேர்த்து கொடுத்தாலும் அது பயன்படாது. அப்போ அத்தகைய ஒரு விஷயத்தை நாம அறிந்தோ அறியாமலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை பாருங்க, அதுல சொல்லியிருக்க கருத்துக்களை உள்வாங்குங்க. விவசாயம் நம்முடைய இயற்கை விவசாயத்திற்கு நம்முடைய ஆதரவு எல்லாரும் ஒன்று திரட்டி, எப்படி நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுத்தோமோ, கஜா புயலுக்கு ஆதரவு கொடுத்தோமோ, அதே மாதிரி நம்ம சென்னை வெள்ளத்துக்கு ஆதரவு கொடுத்தோமோ, அதை மாதிரி விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். 2021 நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே கல்யாண மாலையில பேசும்போது, கலை நல்லது அப்படின்னு சொல்லி பேசிருக்கும் போது சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம எல்லாருமே என்னன்னா மை ஃபேமிலி ஃபார்மர்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதையும் நாம வந்துட்டு ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு தானே போறோம். ஒன்று மட்டும் சொல்றேங்க, நம்முடைய தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்போம், சோழநாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமும் அப்படி கடந்து போகாதுங்க. கல்யாண மாலையும் நம்ம கூட இணைந்து, இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸ் நம்ம கூட இணைந்து செயல்பட இருக்கிறாங்க. இது மாதிரி பல நல்ல விஷயங்களை ஒன்றிணைந்து செயல்படுத்துவதற்கு, உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உங்க குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் நம்ம எதிர்காலத்தில் எல்லாருடைய ஆரோக்கியத்திற்கும் நம்ம வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்க பதிவு பண்றேன். தயவு கூர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு சன் டிவியில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய கல்யாண மாலை நிகழ்ச்சி முழுக்க நமக்கானது. எனவே இது அனைவரும் தொடர்ந்து இந்த நிகழ்வை பார்த்து இதுல இருக்கக்கூடிய புரிதலை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.